உந்தன் ரசிக எத்தனை பெண்களை ஹாய் கைஸ் வெல்கம் பேக். ஸோ உங்ககிட்ட இருக்கிற ஐட் மிஷினையும் ஓப்பன் பண்ணிவிட்டு நான் கொடுத்த ப்ரிஷ்ட்டை நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் விஷயம் உங்களுக்கு வந்து பண்ண இதில் பிரதர்ஷ் ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் சட்டன் ஸ்வீட்டாகவும் பார்த்துடலாம். ஸோ அது பண்ணி மறக்க வேண்டியக்கு ஒரு லைக் மட்டும் மறக்காம பண்ணிக்கோங்க. ஓகே, ஜஸ்ட் இதில் நம்ம எடிட் பண்ணுறது முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எடிட் பண்ணி பிக்கை வந்து பண்ணி எடிட் பண்ணிட்டு வந்துடலாமா. ஸோ அதுக்கு வந்து பண்ண அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு ஒரு 4:5 ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே ப்ளஸ்ஸும் கொட்டு மீட்டை கொட்டு நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தா நீங்கள் செலக்ட் பண்ணிக்க. நெக்ஸ்ட்டு மேலே காலில் 3 பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஷர் பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கீழே மோட்ஸில் போய்ட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்கு மாதிரி இந்த மாதிரி நீங்கள் அட்ஜன் பண்ணி கரெக்டாக ஃபுல்ஸ்களை செட் பண்ணி விட்டுக்கோங்க. ஓகே சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மேலே காலில் எஸ் பட்டன் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் போய்ட்டு இதில் கிரேப் அண்ட் இமேஜ் இருக்கு பாருங்கள், அது இங்கே கிளிக் போய்ட்டு கீழே எஸ் பண்ணால் ஸோ இந்த பிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க 4:5 கன்வெர்ட்டர் இதே நீங்கள் சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தடில் இன்னும் உங்கள்கிட்ட ஒரு பிக் இருந்துச்சுனாக்க இதே சேம் மெத்தட் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே சார் தான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு ஸோ இப்போ நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துக்குங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் வந்து பண்ணாக்க ரிலிக்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ரிலிக்ஸோடைய கலர் மட்டும் உங்களுக்கு பிடிக்கலனாக்க ஜஸ்ட் டெஸ்ட்டை கிளிக் போய்ட்டு கலர் ஃபில்லில் போய்ட்டு இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டும் டிஃபால்ட்டாக ஐட்மெஷ்லேயும் இருக்கும், எதுவும் நீங்கள் பண்ண தேவையில்ல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிக் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பார்த்தலாமா. ஸோ அதுக்கு கீழே ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷும் கொடுத்துட்டு மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கணும் ஸோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடஃபிட்டில் மேல் சர்ச் ஐக்கன் இருக்கா, அது இங்கே கிளிக் போயிட்டு இதில் டெய்ல்ஸ்ன்னு டைப் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஒரு எஃபெக்ட் தான், அது இங்கே கிளிக் பண்ணிட்டு கீழே சாண்ட் செட்டிங் இருக்குது பாருங்கள், அது இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கீழே மூவ் பண்ணால் மிரர் வந்து பண்ண ஆஃப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும், அது நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த ரெக்டாங்குலர் ஃப்ரேமில் நீங்கள் வந்து பண்ணாக்க சென்டராக வர்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் ஆட் பண்ண பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பிலே இருக்கா, அது இங்கே கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பிக் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடி குரூப் போய்க்குங்க. இப்போ மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணதே அதே பாக்ஸையும் கொடுத்து பேஸ் லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துக்குங்க. நெக்ஸ்ட்டு மேலே லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் அந்த செகண்ட் லேயர் இது ஆடாயிரும். நெக்ஸ்ட்டு தேர்ட் குரூப் இருக்குது, அதையும் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிட்டு ஸோ அங்கே காப்பி பண்ணது மறுபடியும் இங்கே பேஸ் போய்ட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்தீங்க. இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஸோ அதான் இப்போ அந்த மூணுத்திலும் பிக் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் அடு மூவ் பண்ண ஃபோர்த் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போய்க்குங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே காப்பி பண்ணது மறுபடியும் இந்த பாக்ஸையும் கொடுத்து பிஎஸ்லேயே கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்குங்க. நெக்ஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மோட்ஸல் போயிட்டு இப்போ இந்த சர்க்கிளில் ஆட் ஆகிற மாதிரி இந்த மோட்ஸல் போயிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக சென்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான். இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் நீங்கள் பொருளை பார்த்த மாதிரி அந்த எஃபெக்ட் உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும் சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ண இதுக்கப்புறம் உங்களுக்கு இப்படி தான் ஆகும். ஸோ இதில் எப்படி பிக் ஆப்னு பார்த்தலாமா. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு கீழே ஒரு ஆரஞ்சு கலர் லேயர் பாருங்கள், ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணுறீங்க. இந்த கலர்ன்றதை கொடுத்து ஸ்டாரகனே கிளிக் பண்ணிட்டு இப்போ நம்ம அந்த குரூப்பில் எல்லாம் பிக் ஆட் பண்ண பாருங்கள். ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே ப்ளஸ்ஸோ கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே ஒரு குரூப் இருக்கு பாருங்கள், அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கீழே எடி குரூப் இருக்குது, அது இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே புஷம் கொடுத்து மீட்டை கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை வந்து பாருங்கள் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர் கீழே கொண்டு வந்துட்டு இந்த லேயர் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் பேக்ரவுண்டில் என்ன பிக் ஆட் பண்ணிங்களோ ஸோ அந்த பிக்கை தான் ஆட் பண்ணணும். ஓகே, ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கீழே மோட்ஸில் போயிட்டு தரப்ஸில் போயிட்டு இப்போ இந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக இந்த ஆர்ட் ஃப்ரேமில் சென்டராக உங்களுக்கு பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி செட் பண்ணி விட்டுக்கோம். ஸோ இதுக்கு ஒரு டெயில்ஸ் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் முன்ன ஆட் பண்ண டெயில்ஸ் எஃபெக்ட் இங்கே ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிரர் ஆன் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்குங்க. ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க என்னுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணி விட்டுக்கிறேன்.
ஓகே, முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா, ஸோ இதுவும் நீங்கள் வந்து பண்ணாக்க பொருளை பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ண இந்த இடத்துல 4 குரூப் ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டில் இந்த 4 குரூப்பில் எப்படி பிக் ஆட் பண்ண சொல்லி தந்தனும். ஸோ அதே சேம் இடத்துல இந்த 4 குரூப்லேயே நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு பிக்கு உங்ககிட்ட இருந்துச்சுன்னா வேறு பிக்கு இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஒரே பிக் இருந்தாலும் பரவாயில்ல, ஒரே பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு 20 60 செகண்ட் தான் வீடியோ. ஸோ அதனால் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குயிக்காக ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபைனலி சர்க்கிளையும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அந்த சர்க்கிளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம பேக் வந்துங்கனாக்கா ஜஸ்ட் இதுவும் நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு ஃபைனலுக்கு அப்படியே மூவ் பண்ண இந்த இடத்துல பிளாங்காக தான் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு இந்த 4 குரூப்புக்கு முன்னாடி கரெக்டாக இந்த 3 லேயர் பாருங்கள். ஸோ இதே தான் நம்ம இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ண போகிறோங்க. ஸோ கரெக்டாக 4 லேயர், அதுக்கு மேலே சின்னசாக ஒரு லேயர் பாருங்கள், அதுதான். ஓகே, ஸோ இந்த 4த்தையும் அப்படியே நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு ஜஸ்ட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப்பி 4 லேயருக்கு அதுங்க கிளிக் பண்ணி எண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு அங்கே காப்பி பண்ணது அதே பாக்ஸை கொடுத்து பேஸ்ட் 4 லேயர் கொடுத்தனா ஜஸ்ட் இது ஆட் ஆயிரும். இது 1 பண்ணால் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி நான் கொடுத்துருக்க அந்த 3 லேயர்ஸுக்கு கீழே வர்ற மாதிரி நீங்கள் இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் மாதிரி வரைக்கும் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்கும், நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு லாஸ்ட்டுக்கு மாதிரி போயிட்டு ஃபஸ்ட் அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் போயிட்டு இந்த ஸ்பீடை யூஸ் பண்ணி ஜஸ்ட் இந்த ஃபில் பண்ணால் டைம் எடுத்து கம்ப்ரஸ் ஆயிரும். இது சேம் மெத்தட் மீதுக்கு 2 லேயருமே நீங்கள் பண்ணாக்க இந்த மாதிரி நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ இப்போ இது எப்படி பிக்கை சேஞ்ச் பண்ணு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஜஸ்ட் அதுக்கு கீழே பேக்ரவுண்டு பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலஃபிங் விட்டு ஸ்டாரிங்கில் போயிட்டு ஸோ நான் எடிட் பண்ண வேண்டிய இன்னொரு 4:5 பிக்கை செலக்ட் பண்ணிட்டு மேலே புஷிங் கொடுத்துக்கிறேன். ஸோ இது ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கு மேலே செகண்ட் குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடுக்கிற குரூப் போய்க்குங்க. ஸோ இதுவும் அதே சேம் மெத்தடில் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலர் விட்டு ஸ்டார் கொடுத்து அந்த பேக்ரவுண்ட் பிக்கில் நம்ம என்ன பிக் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த பிக் ஆட் பண்ணிட்டு ப்ளஸ்ஸையும் கொடுத்துக்கலாம். இப்போ அப்படியே நம்ம பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்குது, அது நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு செல்லுக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஜஸ்ட் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இங்கே பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் மேலே செட்டிங் இதை கிளிக் பண்ணிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை மட்டும் நீங்கள் 60 இருந்தால் வச்சுக்கோங்க. இல்லை 30 தான் இருக்குன்னா 30 வச்சுட்டு நீங்கள் டேட்டா சேவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்க. ஸோ நிச்சயம் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.